ஒரு கிராமத்தில் விவசாயி ஒருத்தர் இருந்தார். அவர்கிட்ட ஒரு 2 ஏக்கர் நிலம் இருந்தது. அந்த நிலத்தை வச்சு விவசாயம் பண்ணி தான் அவரோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். அந்த விவசாயத்தில் என்ன தான் ரொம்ப வருமானம் இல்லைன்னா கூட ஓரளவுக்கு லாபம் வந்துக்கிட்டு இருந்தது. அதை வச்சு தான் அவரோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தார். எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் அந்த கிராமத்தில் பயங்கர வறட்சி. மழை ஒரு சொட்டு கூட பெய்யவே இல்லை. வெயில் வாட்டி வதக்கிட்டு இருந்தது. கிராமத்தில் உள்ளவங்கள்லாம் வெளியூருக்கு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு சிலர் அந்த ஊரை விட்டே காலி பண்ணி போக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தளவுக்கு நிலமை ரொம்ப மோசமாக போயிட்டு இருந்தது. இந்த விவசாயி இருந்துக்கிட்டு நேராக வீட்டில் போய் குடும்பத்தோடு கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டார். தன்னோட மனைவி மகளோட, கடவுளை நான் கூட பசியை தாங்கிக்கிட்டு இருந்துக்குவேன். என் மக என்ன பாவம் பண்ணுச்சு, அதுக்கு பசி தாங்க முடியாது. என் வேண்டுதல் இல்லைன்னா கூட என் மக உன்கிட்ட வேண்டிக்கிறா. அதுக்காகவாவது இந்த கிராமத்துக்கு மழையை கொடு, விவசாயம் பண்ணுறதுக்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அப்பா வேண்டிக்கிட்டார். இப்போ அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அது கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சு. எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாரு, அதனால் கடவுளே எப்படியாவது மழையை கொடுத்துரு, எங்கள் அப்பா விவசாயம் பண்ணணும். அதை வச்சு தான் குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு எங்கள் அப்பா. இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவார். அதனால் என்னோடய வேண்டுதலை எப்படியாவது நிறைவேற்றிரு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு கடவுள்கிட்ட வேண்டிக்கிச்சு. அடுத்த நாள் இருந்துக்கிட்டு அவங்க அப்பா நிலத்தை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனார். உடனே அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அப்பா நானும் வரேன் அப்படின்னு சொல்லிச்சு. இவர் இருந்துக்கிட்டு அங்கே நீ என்ன பண்ண போகிற, நானே சும்மா தான் பார்த்துட்டு வர போகிறேன், நீ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தடுத்து பார்த்தார். ஆனால் அந்த பொண்ணு கேட்குற மாதிரி இல்லை. அப்பா நானும் தான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அடம் பிடிச்சிது. வேறு வழி இல்லாமல் சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டார். உடனே அந்த பொண்ணு குடுன்னு வீட்டுக்குள்ளே ஓடி போய் ஒரு குடை ஒன்று எடுத்துகிட்டு வந்தது. இப்போ இவருக்கு என்னடா அது குடை ஏன் எடுத்துகிட்டு வருது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணுகிட்ட அப்பா நீ ஏன் குடை எடுத்துகிட்டு வர்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். அதுக்கு அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அப்பா நாம் நேற்று தானே கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டோம் மழை பெய்ய சொல்லி, இப்போ மழை பெய்யும், அப்படி மழை பெஞ்சிச்சு அப்படின்னாக்க நாம் நனைஞ்சிருவோம்ல, அதுக்காக தான் அந்த குடையை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிச்சு அந்த பொண்ணு. இப்போ இவருக்கு என்ன சொல்கிறது அப்படின்னே தெரியல. சரி நம்ம பொண்ணோட நம்பிக்கையை ஏன் நாம் கெடுக்கணும், நீ குடை எடுத்துகிட்டு வர்றதும் சரிதான், திடீர்னு மழை வந்தாக்க நாம் நனைஞ்சிருவோம்ல, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போனார். கூட்டிகிட்டு போயிட்டு திரும்பி வர்றப்ப இந்த பொண்ணு நம்பிக்கையாக இருந்ததுனாலே என்னமோ தெரியல, பயங்கர மழை. அந்த குடையை பிடிச்சிக்கிட்டே நேராக வீட்டுக்கு வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அவங்க அப்பாட்ட, அப்பா நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல மழை வரும் நாம் நனைஞ்சிருவோம், நான் குடை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னேன்ல, அது சரியாக போயிடுச்சு பார்த்தீங்களா அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்லிச்சு. இப்போ அவங்க அப்பா சந்தோஷத்தில் நீ சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த குழந்தைய கொஞ்சினார். இந்த விவசாயிக்கு மாதிரி தான் பல நேரங்களில் நமக்கு பல கஷ்டங்கள் வரும். நாமளும் கடவுள்கிட்ட வேண்டிக்குவோம், கடவுளே இந்த கஷ்டத்துலேருந்து எப்படியாவது விடுவிச்சு விட்ரு அப்படின்னு சொல்லிட்டு. நாம் முழுமையாக நம்பிக்கையோட கடைசி வரைக்கும் இருக்கோமா அப்படின்னா அது கேள்விக்குறி தான். நான் கடவுள்கிட்ட வேண்டியிருக்கேன், தெரியல பார்ப்போம் அப்படின்னு தான் நாம் சொல்லுவோமே ஒழிஞ்சு முழுமையாக அது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிக்கையோடு இருக்கோம் அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். இதே மாதிரி தான் நம்ம ஒரு இலக்கையும் குறிக்கோளையும் முடிவு பண்ணி வச்சுருப்போம். அதை நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருப்போம். பயணம் பண்ணி பாதியில் ஏதாவது ஒரு தடங்கள் வந்துட்டாக்க நமக்குள்ளாரே ஒரு சந்தேகம் வந்துடும். இந்த இலக்கை அடைய முடியுமா, இந்த இலக்கை நம்மளால் அடைய முடியாது அப்படின்ற சந்தேகமும் பயமும் நம்மளை அந்த செயலையே செய்ய விடாது. அதுக்கப்புறம் அந்த செயலை சந்தேகத்தின் பேரில் தான் நம்ம செய்யவே ஒழிஞ்சு முழுமையாக என்னால் இலக்கை அடைய முடியும், எந்த தடங்கள் வந்தாலும்
அதை தாண்டி நான் வந்துட்டு என்னோடய குறிக்கோளையும் இலக்கையும் வந்து நான் அடைவேன் அப்படின்னு முழு மனதாக வந்துட்டு நாம் அந்த செயலை செய்ய மாட்டோம். இந்த ஒரு சந்தேகம்தான் நம்மளை வந்து வெற்றி அடைய விடாமல் நாம் தோல்வி அடையிறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்குது. அதனால வந்துட்டு நாம் ஒரு இலக்கை தீர்மானித்தோம் அப்படின்னாக்க அதில் வந்துட்டு ரொம்ப நம்பிக்கையோடு நாம் வந்துட்டு எந்த ஒரு தடங்கள் இருந்தாலும் நாம் வந்து அந்த இலக்கை வந்து அடைஞ்சே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம் நம்பிக்கையாக இருக்கணும். அந்த நம்பிக்கை தான் வந்து நம்மளை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு நல்ல கதையில் பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.